ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மகுண்டம் குருசேத்ரா ரயில்வே ஸ்டேஷன் இறங்கியாச்சு. நேராக அங்கேருந்து 20 ரூபா கொடுத்தா போதும், ரிக்ஷாவில் உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. யாரோ ஒருத்தர் நாங்கள் இறங்குற ட்ரெயினில் இறங்கினாரோ அவரை மாலையெல்லாம் போட்டு வரவேற்று கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நேரம் போகிற வழியில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து இது குருத்வாரா பாருங்கள். போகிற வழியில் குருத்வாரா, அங்கேயிருந்து ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தில் பிரம்மகுண்டத்தில் நம்மளை இறக்கிடுவாங்க. ஒருத்தருக்கு 20 ரூபா அப்படின்னா 2 பேருக்கு 40 ரூபா தான், ரொம்ப கம்மி. எல்லா இடமுமே ரிக்ஷா 20 ரூபா கொடுத்தா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எல்லா இடமும் சிலைகளை பாருங்கள், நிறைய சிலைகள். இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கேயே இறங்க சொன்னார். நாங்கள் தான் உள்ளே கொண்டு விடுங்க அப்படின்னு சொன்னோம். இங்கே பாருங்கள், பெரிய சிலை கிருஷ்ணர் சிலை சென்ட்ரலில் பாருங்கள், சுவத்தில் வச்சுருந்தாங்க. இப்படி நிறைய கடைகள்லாம் இருக்கு. ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை, 3 மணிக்கு ரிட்டனாக போகணும் அப்படிங்கிறதுக்காக நேராக பிரம்மகுண்டத்துக்கு போயிட்டோம். சுற்றிலாம் நிறைய பார்க்கல. பிரம்மகுண்டம், காளி கோயில், அப்புறம் திருப்பதி கோயில், இந்த 3 இடம் மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். இப்போ இந்த ஃபுல்லாக தீர்த்தத்தை சுற்றி வரவே பார்த்திங்கன்னா அரை நாள் ஆகும். அவ்வளோ பெருசாக வந்திருக்கு. வாசல் நிறைய கடைகள் இருக்குது. உள்ளே ஒரு கோயில் இருக்குது. நிறைய பறவைகள்லாம் இருக்குது. அந்த பக்கம் ஆரத்திலாம் எடுப்பாங்க. பெரிய இடம். குளிக்கணும்னா குளிக்கலாம். நாங்கள் குளிக்கணும். நான் குளிக்கணும்னு ஆசைப்பட்டேன். லேடிஸ்க்கு தனியாக ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கெலாம் வச்சு இடம்லாம் இருக்குது. அதனால ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம லேடிஸ் தனியாக இங்கேயே குளிச்சுட்டு தனியாக மாற்றிக்கலாம். அப்புறம் அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதை இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறவங்களாம் பண்ணிக்கலாம். கோயில் பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு பெரிய சிவன் கோயில் இங்கே பெரிய இடம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே சமைச்சு சாப்பிடுவாங்க. இல்லை நம்ம சாப்பாடு கொண்டு வந்தால் கூட அழகாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அவர் தான் வேண்டான்னு சொல்கிறார். சாப்பாடெல்லாம் நம்ம கொண்டு வந்திருந்தால் அப்படியே இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம். எல்லாம் நல்ல வசதிகள் இருக்குது. நிறைய குளிக்க ட்ரெஸ் மாற்றுறதுக்கு டாய்லெட்டு எல்லாமே நிறைய கட்டி விட்ருக்காங்க. அதனால் நீங்கள் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டால் ரொம்ப இங்கேயே கரை ஓரத்துலேயே உட்காந்து அருமையாக உட்காந்து அழகாக சாப்பிட்லாம். ரொம்ப நீட்டாக இருக்குது. க்ளீனாக வச்சுருக்காங்க. பெருகிக்கிட்டே இருக்காங்க. நல்ல சூப்பராக வச்சுருக்காங்க. ஆழம் பக்கத்து வரையும் தான் போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 அடி ஆழம் போட்டிருக்கு. அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தாண்டி நம்ம போகக்கூடாது. பறவைகள் நிறைய. இந்த இடம் ஃபுல்லாகவே சூப்பராக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வர எக்கச்சக்கம் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குருசேத்ரா வந்திருக்கோம். பாருங்கள், பிரம்மகுண்டம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். மாற்றிக்கலான்னு போட்டிருக்காங்க. லேடிஸ்க்கு ட்ரெஸ் மாற்றுற இடம். அதுபோக இன்னொன்று ரூமாக இருக்குது. அங்கேயும் மாற்றிக்கலாம், இங்கேயும் மாற்றிக்கலாம். குளம் இப்போ காலியாக தான் இருக்குது. 10 மணிக்கு ட்ரெயின் வந்திருக்கு. இதுவரையும் தான் போகணும். அதுக்கு மேலே அந்த பக்கம் நீங்கள் போகக்கூடாது. போனேன்னா 15 அடி ஆழம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் தான் போகணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. இங்கே ஒரு சின்ன கோயில் தண்ணிக்குள்ளே இருக்குது. நம்ம அந்த பக்கம் போகும்போது போய்க்கலாம். பாருங்கள், நான் குளிச்சாச்சு. குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு மாத்திலே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் எதிர்க்க கூட ரூம் இருக்குது. அங்கேயும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மழையே கிடையாது. டெல்லியில் பயங்கரமான ஒரு மழை அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் இங்கே பயங்கரமான வெயில். இங்கே பாருங்கள், இப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் மேக்கப் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன், போட்டாச்சு. இப்போ கோயிலுக்கு போக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் காலையில் ட்ரெயினில் 7:40 ட்ரெயினில் 1:45 நேரத்தில் விட்டுட்டாங்க. பாருங்கள், பிரம்ம குளத்தில் பாருங்கள், இங்கே ஒரு பறவை ரொம்ப அழகாக இருக்குது. நான் பக்கத்தில் வந்தோடனே அது பறந்து அப்படி போயிடுச்சு. பாருங்க, இந்த பறவை பாருங்கள் இங்கே நின்றுட்டுருக்கு. 2 கால் பெருசாக இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது பாருங்க. இப்போ பேக்கு, மொபைல் இதெல்லாம் பார்த்துக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு நான் குளித்தேன். அப்புறம் அவரை பார்த்துக்க சொன்னேன். அவர் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்திக்கார ஒருத்தரை கூப்பிட்டு பண்ணது.
பறவை. सर्वार्थ साधिकेशं त्र्यंबिके गौरी नारायणस्तुते सर्वदा सर्वकार्येषु नाशितेशं मंगलम भगवान विष्णु मंगलम गरुड़ध्वजा मंगलम पुंडरीकाक्षं मंगलायुतनो हरि भगवान सुख शांति दे। बोलो ओम विष्णवे नमः विष्णवे नमः विष्णवे नमः। सभी देवी देवताओं का ध्यान करना है, अपने समस्त पितरों का ध्यान करना है, सुख शांति की कामना करनी है, अपने परिवार में सुख समृद्धि की कामना करनी है। हरि ओम स्वस्ति न इंद्र विद्यसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नः रक्षोपष्टनेमि स्वस्ति नो विश्वति ददातु पयाहं तृतीयम् औषधीषु पयोदिते अन्तरिक्षे पयोधया प्रसूतिः प्रदिशः सन्तु मह्यम् ओं विष्णुराटमसि संप्रस्थो विष्णुः सयूरवशी वैष्णवमसि विष्णवे त्वम् अग्निर्देवता वातुरः देवता सूर्यो देवता चंद्रमा देवता रुद्रः देवता आदित्य देवता सर्वदेवो देवता ओम देव शांति अंतरिक्ष देव शांति पृथ्वी शांतिरापः शांतिरोषधयः शांति वनस्पतयः शांति विश्वदेवा शांति ब्रह्मा शांति सर्वगम शांति सुख शांतिर्भवन्तु। ओम विश्वानि देव सप्तदुरितानि परासु यद्वदं कन्यासु ओम गणानंतं गणपतिगुं भवामहे प्रियाणान्तं प्रियपतिगुं भवामहे निधीनान्तं निधिपतिगुं भवामहे वसुं अहं जन गर्भदं जासि गर्भदम् ओम नमो गणेभ्यो गणपतिच्छेभ्यो नमो नमः त्रिभुवत्र विश्वभ्यो नमो वीरूपे विश्वरूपेभ्यो नमः नमः सुमुखचन्द्रस्य कपिलगोचकर्णायक नम्बुदक्ष विघ्ननाशो विनायक धूम्रकेतु नादक्षो भालचन्द्रमो गजाननशतान्यमानि विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा संग्रामे संकटे च विघ्नस्तने जातं वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। बोलिए गणपति जी महाराज की जय, बोलिए सभी देवी देवताओं की जय। डालो आप चप्पल डालो। गुरु साक्षात ब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। बोलिए श्री गुरुदेव जी महाराज की जय। विष्णवे नमः विष्णवे नमः विष्णवे नमः। ओम विष्णु विष्णु नमः का जाप करो, ओम वासुदेव नमः मंत्र का जाप करो, अपने नाम अपने गोत्र का उच्चारण करो। हरि ओम महाविष्णु और विष्णु विष्णु अगस्त्य ब्रह्मणि विद्याधरार्धिपिचित वारहि कृत्य स्तुते कलियुगे में जम्बूदीपे भक्तिंगे आर्वतीं प्रगते एकादश पुण्य क्षेत्रे हरियाणा प्रांतं प्रगते धर्म क्षेत्रे कुरुक्षेत्रे मासोत्तमे मासे भाद्रपद मासे पक्षे कृष्णपक्षे संवत 2080 दिन शनिवार वासरांगत्रे धर्म क्षेत्र कुरुक्षेत्र ब्रह्म सरोवर ब्रह्म तट पर पंचम्यांत के दिन अमुक शहर क्षेत्रवासी आपका मेन शहर। இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அம்மா அப்பா இல்லாதவங்க தர்ப்பணம் வந்து பண்ணலாம். நாங்கள் 150 ரூபா வந்து கொடுத்து வந்து அவர் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த கோயிலுக்கு வந்து போக எங்களுக்கு டைமில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பதி கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து திருப்பதி கோயிலுக்கு வந்து போயிட்டோம். எவ்வளோ பட்டர்ஃப்ளை பாருங்கள், ஃபஸ்ட்டு போய்க்கலாம், அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒன்று போல் இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் நேரம் நாங்கள் போயிட்டோம். அப்புறம் வந்து திரும்பி வந்து சாயந்தரம் பொறுத்து எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு தான் இங்கே பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. குளத்தில் வந்து நிறைய பறவைகள் வந்து இருக்குது, நிறைய வாத்துகள் எல்லா பறவையும் இருக்குது. இந்த பறவை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் நிறைய இருக்குது. இங்கே அர்ஜுனும் தெரியும். வெளியில் போகிறதுக்கு நிறைய பாதைகள் இருக்குது. இங்கே பாருங்க, பறவைகள் நிறைய இருக்குது, வெளியில் போக நிறைய பாதைகள் இருக்குது. நாங்கள் வந்து உள்ளே உள்ள கோயிலுக்கு போகல, திருப்பதி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். திருப்பதி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குளிச்ச வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. சாப்பாடெல்லாம் நம்ம கொண்டு போய் வந்து சாப்பிட்டுக்கலாம், ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம், எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். இந்த குறிப்பிட்டதுக்கு மேலே வந்து நம்ம போகக்கூடாது. பயங்கர பாசியாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது, க்ளீனாக வச்சுருக்காங்க, கூட்டமே இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3வது பல்ல இருந்து தான் குளித்தேன். அதுக்கப்புறம் நான் இறங்கலை. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ட்ரெஸ்ஸை போட்ட ட்ரெஸ் படியே அப்படியே நம்ம குளிக்கலாம். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிக்கலாம், இல்லை நைட்டுக்கு கொண்டு கூட குளிக்கலாம். ஆனால் நான் அதே ட்ரெஸ்ஸோடு தான் வந்து குளித்தேன். 3வது பல்ல தான் வந்து குளித்தேன். அதுவே வந்து பாருங்கள், அதுக்கு கீழே வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சேன், அவ்வளோதான். அப்படியே சடாரம் வலிக்கிடுச்சு. இங்கே பாருங்கள் பக்கத்தில் உள்ள. அதுக்கப்புறம் தான் சாயந்தரம் இது வந்து திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு காளி கோயிலுக்கு போயிட்டு திரும்ப மறுபடியும் நாங்கள் வந்தோம். அதான் சேர்ந்தே நான் போடுறேன். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இந்த கோயில் பார்த்துட்டு இன்னொரு இடத்துல வந்து பக்கத்துலேயே பார்க்கில் பெரிய சிலை அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம், டைம் ஆயிடுச்சுன்ட்டு. கோயிலுக்குள்ளே அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வெளிப்பக்கத்துலேருந்து எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே குளத்துல வந்து நம்ம குளத்துல வந்து பார்த்துக்கலாம். ரெண்டு மைனா கத்திக்கிட்டு இங்கே பறவை, இந்த பறவை உட்காந்துருக்கு, ஒயிட் பறவை. அதுக்கப்புறம் நேராக வந்து பின்னால் பெரிய பார்க் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த பார்க்குக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் வெயில் வந்து அதிகமாக இருந்தால் நடக்க முடியல. சரியான டைம் வந்து 2 மணி வெயில். பாருங்கள், இந்த பெரிய காலை வச்ச பறவை அந்த பக்கம் இருக்குது. இந்த குளத்துல வந்து நிறைய இருக்குது இந்த பறவை. இந்த ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த சைடு கோயிலுக்கு இந்த சைடு. பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலை வந்து பாருங்கள். இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், பார்க்கில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஒரு நாள் ஆகும். நீங்கள் ரூம் போட்டு தங்குதுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இந்த குளத்தையே வந்து நம்ம நல்லா வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு போட்டு நம்ம அங்கே போகக்கூடாது. ஈவினிங் நேரத்தில் வந்துச்சுன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம். ஆரத்திலாம் வந்து இங்கே 5 கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் ஆரத்திலாம் வந்து எடுப்பாங்க, 5 பேர் எடுப்பாங்க. நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆரத்தி எடுக்கிற இடம். எல்லாமே வந்து நம்ம பார்க்கறதுக்கு நல்லா வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை ரசிச்சுருப்பேன்னு நினச்சேன். ரசிக்கலைன்னா மறக்காமல் ரசிச்சிருங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காட்டு, கௌசல்யா காட்டு, அப்புறம் இப்படி வந்து நிறைய ஒவ்வொரு காட்டுக்கும் நேம் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விடைபெறேன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பாருங்கள். எல்லா வீடியோவும் மறக்காமல் வந்து பாருங்கள். வீடியோ ஒரு இடத்துக்கு போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்க வீடியோ எல்லாத்தையும் மறக்காமல் வந்து பாருங்கள். தேங்க்யூ.